நேற்று நைட்டு சப்பாத்தியும் சிக்கன் குழம்பு தாங்க செஞ்சுருந்தேன். அதில் 2 சப்பாத்தி போல் மிச்சமாயிடுச்சு. காலையிலேயே பசங்க 2 பேருமே வெளியே கிளம்பிட்டதுனால என் ஒருத்திக்கு மட்டும்தான் டிஃபன் ஏதாவது பார்க்கணும். அதனால் சப்பாத்தி அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். கொத்து சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிட்டு கடாயில் ஏற்கனவே சிக்கன் 65 பண்ணி வச்சுக்கிற எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே அரை தக்காளி, ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா 2 முட்டை போல் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சப்பாத்தியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா நான் நேற்று வச்ச சிக்கன் குழம்புலேருந்து ஒரு கரண்டி போல் சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நல்லா உதிராக சூப்பராக நல்லா கொத்து பரோட்டா மாதிரி நல்லா உதிராக சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தூவி இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதான். என்றைக்காவது கொத்து பரோட்டா ஞாபகம் வந்து அந்த மாதிரி சப்பாத்தி ஏதாவது மீந்து போனால் இந்த மாதிரி செஞ்சுடுவேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே சுட சுட ஃபில்டர் காஃபி போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.